வாங்க. இதோ இருக்காருண்ணா. ஏய், கூப்பிட்டா வர மாட்டியா? சமையல் கட்டுக்கு வா, பாத்துக்குமான்னு சொல்லுவியா? ஏங்க, நேரம் கட்ட நேரத்துக்கு விட்டு அப்படியே வர முடியுமா? கூட்டம் இருக்குது, சாப்பிட்றதுனா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து சாப்பிட்டு போங்க. யோ, நாங்கள் யாருன்னு தெரியுமா? யார்? நான் மிரட்டுறீங்களா? நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் ஓசியில் சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது. எங்களுக்கு மினிஸ்டர் லெவலில் ஆள் இருக்குது. எஸ்பி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னடா எஸ்பி ஃப்ரெண்டு? எஸ்பி ஃப்ரெண்டு? என்ன எஸ்பி ஃப்ரெண்டு? நாங்களே போலீஸ் தான்டா. கூப்பிடுறா அவன் எஸ்பி ஃப்ரெண்ட. கூப்பிடுறா. திமிராவா பேசுற? வாய வச்சிரும் வாய. கடைக்கு சீல் வச்சு எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். சாரி சார், அன்யூனிஃபார்மில் வந்தனால இதை ரவுடிங் வந்து மிரட்டுறாங்கன்னு அப்படி பேசிட்டேன் சார். கியூ பிரான்ச் போலீஸ்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக இருக்கிறனால எங்களுக்கு தெரியல சார். ஏய், வாய முடுறா. முதல்ல ஒரு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றா. டேய், நான் உன்கிட்ட ஓஸ்ல சால்னா பாக்கெட் வாங்க வந்து நினைச்சியா? ஸ்பெஷல் கேஸ்க்காக என்கொயரிக்கு வந்திருக்கிறேன். மரியாதையை கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. போய் சொன்ன தூக்கி போட்டு லாரை கட்டிடுவான். லாரா உங்க ஹோட்டலுக்கு யாரா புதுசா இலங்கைக்காரங்க சாப்பிட்டு வருவாங்களா? சொல்றா, கேக்குறாருல சொல்லு. அகதிகள் முகாம்லேருந்து ஒரு சில பேர் வருவாங்க. வேறு யாரும் அவ்வளோ வர மாட்டாங்க சார். அகதி முகாம் எங்க இருக்கு? முட்டுக்காட்டில் இருக்குது சார். ஹோட்டல்ல சாப்பிடறவங்கள சரி, வீட்டில் எத்தனை பேரை வச்சிருக்கிற? என்னடா முழிக்கிற? இல்லை சார், அப்படி இல்லை. வேற யாரும் இல்லை, நாங்கள் மட்டும் தான் சார் இருக்கோம். ஏமா, இவன் உனக்கு என்ன வேணும்? என் புருஷன். போட்டோ குடியா? புடிமா புடிமா புடி. இந்த போட்டோல இருக்கிறவங்க அடையாளம் தெரியுதான் பாரு. நிரஞ்சன். என்னது நிரஞ்சனா? அம்மா இல்ல. என்னம்மா நிரஞ்சன் சொன்னீங்க? இல்ல சார், நிஜமாவே இத பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். இல்லையே. இல்ல ஏதோ சொன்ன. இல்ல இல்ல இல்ல, நீ ஏதோ மறைக்க பாக்குற. நிரஞ்சன் சொன்னா. உங்க சிலோன்கார பசங்க தான் ஏடிஎம்ல போலி கடை வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. உங்க பசங்க ஏதாவது சிலிமிசம் பண்ணாங்க, தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னே போடுவோம். கொன்னு இல்ல சார், நாங்க அப்படி தப்பான ஆளுங்க இல்ல சார். அப்படி தப்பு செய்யறவங்களா இருந்தா நாங்க எதுக்கு சார் இந்த அடிப்படையில கடந்து ஹோட்டலை கட்டி மாரடிக்கணும்? இவங்களை காட்டி குத்தா போலீஸ்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் தருவோம். சரி சார். அதை வச்சு உங்க ஹோட்டலுக்கு ஏசியே மாட்டலாம். பார்த்தா சொல்றேன் சார். இங்க பாருங்க, பார்த்தா சொல்லணும். சொல்லல உங்க எல்லாரையும் உள்ளதுக்கு வச்சிருவேன் சார். உன்னையும் சேர்த்துதான். பார்த்தா கண்டிப்பா சொல்றேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுங்க. சரி சார். ஏன் போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறீங்க? நம்ம பயப்படுறத பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்களா அவங்க? டேய், சூடு விட்டாதான் சூட்டு ஆட ரொம்ப தெரியும். அவன் அடிச்சதுல பப்பர பேன நிக்காதீங்க, போய் வேலையை செய்யுங்க. குழம்பு கொதிக்குது. ஏய், நான் பெப்பர் பேன் நிற்கிறத அவன் அடிச்சனால இல்லை, நீ என்னை புரிச்சேன்னு சொன்னேன்ல, அதனால தான் பெப்பர் பேன் நிற்கிறேன். சரி, உண்மையாக தான் சொன்னீங்க. அப்படி நான் சொல்லலைன்னா என் அண்ணன் தம்பி எல்லாம் மாட்டி விட்டுருப்பீங்களா? அதுக்காக தான் சொன்னேன். தலுங்க.
வணக்கம் சார். என்னப்பா யார் வேணும்? சார் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தான் கந்தனை பார்க்க உள்ள வருவேன். போய் பாரியா? சரி சார். போ. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னப்பா யார் வேணும்? சார் என்ன ஞாபகம் இல்லையா? நான் ஏற்கனவே கந்தனை பார்க்க வந்திருக்கேனே, அப்பவும் நீங்கள் தான் இங்கே இருந்தீங்க. ஞாபகம் இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? சார் கந்தனை பார்க்கணும் சார். பர்மிஷன் வாங்கிட்டு வந்தியா? சார் நேற்று ஆஃபீஸ் லீவு, அதனால வாங்க முடியல. பர்மிஷன் இல்லைன்னா உள்ள பார்க்க முடியாதியா? சார் அன்னைக்கு வந்தப்போ பார்க்க விட்டீங்களே சார். அன்னைக்கு கியூ பிரான்ச் எஸ்ஐ இருந்தாரு, அவரு சொன்னதுனால விட்டேன். இன்னைக்கு அவர் இல்லப்பா. வேணும்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்க. அவர் எப்போ சார் வருவார்? எஸ்பி ஆபீஸ் போயிருக்காருயா, ஈவினிங் தான் வருவாரு. சார் நான் சென்னையிலேருந்து வரேன் சார். ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும் சார். அந்த பொடினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் சார் பார்க்க வந்தேன். ஓ, நீ சென்னையில இருந்து வந்தான்னா சிலோன்ல இருந்து வந்தான்னு பர்மிஷன் இல்லாம பார்க்க முடியாதியா? சார் வச்சுக்கோங்க சார். சரி சரி, போய் 5 நிமிஷம் தான் பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும். போய் பார்த்துட்டு வா. தேங்க்ஸ் சார். டேய், உள்ள நிறைய பேர் அகதிங்கிற பேர்ல போலீஸ் இருக்காங்க, நம்மள கண்காணிச்சிட்டே இருப்பானுங்கடா. சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கிறேன், எனக்கு என்ன மச்சான். சரி செல்வி, மத்தவங்கலாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காளா அவ? அன்னைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போனது சொன்னியாடா? என்ன கேட்டாளடா அவ? நீ மட்டும்தான் வர. ஒரு தடவை செல்வி கிட்ட சொல்லி இங்க வர சொல்றா, இல்லைன்னா நீயாவது கூட்டு வாடா மச்சான். பார்க்க ஆசையா இருக்கடா ரொம்ப. கூட்டிட்டு வந்தா உன் கூட சேர்ந்து எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதாண்டா. ஏய், இந்த ஏட்டைய டியூட்டில இருக்கும்போது கூட்டு வந்தா விட்டுருவாரா? இங்க பெண்கள் இருந்திருக்காங்க, குடும்பமா கூட இருந்திருக்காங்க. இப்பதான்டா இல்ல, அதனால நீ கூட்டு வந்தா பார்க்கலாம்டா மச்சான். இல்லனா முகுந்தன் அம்மா கூட அனுப்பலாமேடா. ஏற்பாடு செய்ய மச்சான், பார்க்க ஆசையா இருக்குடா. இப்ப நானே கூட்டிட்டு வரதா இருந்தாலும் இப்ப அவ வரக்கூடிய மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் இல்லடா. என்னடா மச்சான் சொல்ற? அவளுக்கு என்னாச்சுடா? டேய் சொல்றா, அவளுக்கு என்னடா ஆச்சு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் சர்வசாதாரணம் நினைச்சா இங்கேயும் அப்படிதான்டா இருக்கு. நம்ம ஜனங்களும் இங்க வந்து இவங்கள மாதிரியே பழகிட்டாங்க மச்சான். டேய், என் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்றா. சொல்றா மச்சான், மனசை தளர விடாதடா. தங்கச்சிக்கு இந்த நிலைமைன்னா எந்த அண்ணனாலையும் தாங்க முடியாதுதான். டேய், சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாடா. சொல்றா, என்னாச்சுடா சொல்லு. உன் தங்கச்சியை யாரோ கற்பழிச்சிட்டாங்க மச்சான். என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், நான் ஒன்றும் சும்மா சொல்லல. டேய், நீங்கெல்லாம் என்னோட தங்கச்சி இப்படி கை விட்டுட்டீங்களேடா. ஐயோ, டேய் இப்ப எப்படிடா இருக்கா? ஹாஸ்பிடல் போனாலடா? நல்லா இருக்காளடா? சொல்றா. உங்களை நம்பி தானே நானும் அவளும் இங்க வந்தோம். மச்சான் பதறாதடா. ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டு போயிட்டு வந்தாச்சு. இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்ல, அவ வீட்டுக்கு வந்துட்டா. டேய் என்னடா நீ? நான் என்ன மச்சான் செய்ய முடியும்? நான் கடல் தொழிலுக்கு போறேன். 2-3 நாள் கூட கடல்ல தான் இருப்பேன். ஆனா செல்வா தாண்டா எப்பவும் அங்க இருக்கிறவன். டேய், யாரா இதை செஞ்சா? கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? போலீஸுக்கு போனா அவங்க தாண்டா பிரச்சனை, அதான் போகல. அவங்களுக்குன்னா என்னடா சொல்ற? மச்சான், வேலியே பயிரை மேஞ்சா யார்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நிரஞ்சா, உண்மையை சொல்றா. அவங்களுக்கு பயந்துட்டு போலீஸ் போனா மாட்டிடுவோம் போலையா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? மறைக்காம சொல்றா. உண்மையை சொல்ல போனா பிரச்சனைன்ற காரணத்தை காட்டி வேற காரியமும் செய்ய முடியும் தானே. அப்ப என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்றியாடா? அவங்கிறத விட அவன் தான் காரணம்னு சொல்லுவேன். அவனா? செல்வா தான் காரணம்னு சொல்லுவேன். ஏய், சே,
மச்சான் அவன் நல்ல பையன்டா. ஊர்ல சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு தெரியும்டா. நான் தான் சொன்னேன்ல, உண்மையை சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு. அதான் சொன்னேன். நம்ம ஜனங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜனங்க மாதிரியா இருக்காங்க, வடக்கத்தி ஆளுங்க மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ நீ செல்வா சந்தேகப்படுறியா? டேய் அவன் இறக்க கூட உள்ளவன்டா. அது மட்டும் இல்ல, அவன் தான் அவளை பாத்துக்கிறான்டா. அப்படி இருக்கும்போது அவன் ஏன்டா இப்படி செய்ய போறான்? நீ சும்மா சொல்றடா. இத்தனை வருஷமா கூடயே இருக்கான்டா. அவன் எப்படிடா? நீ அவசரப்படுற மச்சான். இது நீ வடிவா தான் புரிஞ்சுக்கணும். டேய் சுத்தி சுத்தி பேசாம சொல்றா, நேரா சொல்றா. மச்சான் செல்வா தாண்டா கெடுத்துட்டான். அவன் கெடுத்துட்டு யாரோ கெடுத்துட்ட மாதிரி நாடகம் ஆடுறான். லண்டன் போறதுக்கு ஏற்பாடு நடக்குது. அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியை நல்லா அனுபவிச்சுட்டு ஏமாத்திட்டு லண்டன் ஓட போற மச்சான். அவனுக்கு தெரியும் உன்னை இந்தியாக்குள்ள கால வைக்க விட மாட்டாங்கன்னு. அவனுக்கு இந்த உன் தங்கச்சிக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை தானே. அதை பயன்படுத்திட்டான் மச்சான் அவன். நீ தான் அவனை நம்புற. அவன் சரியான கள்ள நெறிடா. நீ சொல்றத நம்ப முடியலடா. இத்தனை வருஷமா கூடவே இருக்கா. அவன் எப்படிடா கெடுப்பா? அதுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் ஏன்டா போனோம்? என்னடா சொல்ற? குழப்பாம சொல்றா. அவன் திட்டம் உனக்கு விளங்கல, அதனால தான் இப்படி பேசுற. ஏய், அவன் லண்டன் போறான். அவன் அப்படி போனா அவன் அக்கா தங்கச்சி அண்ணனை வெளிநாடு கூப்பிடுவானா? உன் தங்கச்சி கூப்பிடுவானா? அப்படியே உன் தங்கச்சியை கூட்டி போய் வாழணும்னா எவ்வளவு உழைக்கணும்? ஒரு பேச்சுக்கு நீ யதார்த்தமா அவன்கிட்ட என் தங்கச்சியை ஏன்டா கூப்பிடலன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? 4 பேருக்கு எடுத்தவளை நான் ஏன் கூப்பிடணும், கல்யாணம் எதுக்கு பண்ணணும்னு கேட்பான். நீ என்ன சொல்லுவ? இல்ல செல்விதான் என்ன சொல்ல முடியும் மச்சான்? லண்டனு போய் அங்க இருக்க பணக்கார பொண்ணா பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணிப்பான். அந்த காசை வச்சு அவன் அண்ணன் அக்கா தங்கச்சின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவான். உன்கிட்ட சீதனமா என்னடா இருக்கு? அதான் சொல்றேன், அவளை யாரோ கெடுத்துட்டாங்கன்னு இப்ப சொல்ல மாட்டான். லண்டன் போனதுக்கு அப்புறம் சொல்லுவான் பாரு. அவன் கள்ள நரியண்டா. நம்ம ஆளுக்களை எத்தனை பேரை இப்படி காதலிச்சுட்டு கர்ப்பமாக்கிட்டு லண்டன் போனதும் அங்க இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருக்கானுங்கன்னு தெரியுமா? இவன் கில்லாடிடா. அனுபவிச்சுட்டு பழிய யார் மேலேயோ சுமத்திட்டு அங்க போய் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ண போறான். பாத்துக்கோ, நான் சொல்றத சொல்லிட்டேன். வேஷம் மக, நான் வெளியே வரமாட்டேன் தானே இப்படி நாடகம் ஆடுறான். எப்படி வெளிநாடு போறான், எப்படி உயிர் வாழ்றான்னு பாக்குறேன்டா. அவன் லண்டன் போறதுக்கு முன்னாடி நான் வரேன்டா அங்க. மச்சான், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னடா மச்சான் சொல்லு. கொஞ்சம் காசு இருந்தா கொடுத்துட்டு போடா. அப்படியே அட்ரஸையும் கொடுத்துட்டு போ. இதை வச்சுக்க. இதான் அட்ரஸ், சரியா? சரி, நீ அவசரப்படாத, யோசிக்கலாம். என்ன, வெளியே வந்தா வீட்டுக்கு போகாம குப்பத்துக்கு வா, பாத்துக்கலாம். சரி, எப்படி வெளியே வருவ? அதை நான் பாத்துக்கிறேன்டா. சரி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீ சொல்லனா இந்த தகவல் எனக்கு தெரியாமையே போயிருக்கும்டா. சரி, நீ கிளம்பு. சரி, நீ உடம்பு பார்த்துக்கோ. என்ன, வரேன். செல்வி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்க போறேன்? யார் என்ன சொன்னாலும் என் மனசு வலிச்சுக்கிட்டு தானே இருக்கு.
என்னால எதுவுமே மறக்க முடியலையே. செல்வி, அழாத செல்வி. நீ இப்படி அழுது எங்களையும் அழ வைக்காத. ஏன் அண்ணன் செல்வா உனக்காகவே இருக்கா. அவன் உன்னை கைவிட்ட மாட்டான். அழாத. தப்பு தமிழினி, தப்பு. யாராலேயோ கலங்கப்பட்டன்னா உங்க அண்ணா கிட்ட என்ன நான் எப்படி ஒப்படைக்க முடியும் சொல்லு. என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆறாத காயத்தால தென்ன செத்துட்டு இருக்கேன் நான். என்ன கட்டிக்கிட்டா உங்க அண்ணாட வாழ்க்கை நரகம் ஆயிடும் தமிழன்னு. உங்க அண்ணாட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் வேலைக்கு போறது நியாயம், அதான் தர்மம் கூட. சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னோட இந்த நிலைமைக்கு நீ காரணம் இல்லையே செல்வி. அத நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன் மனசுல இருக்கிற காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிச்சிடும். தமிழினி, தமிழினி, வாங்க டாக்டர். உட்காருமா, பரவாயில்ல உட்காருமா. என்ன செல்வி, இப்ப உடம்பு பரவாயில்லையா? எனக்கு விஷூசி போட்டு கொண்டிருந்தீங்கன்னா நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். இந்த மாதிரி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன் செல்வி இப்படி எல்லாம் பேசுற? டாக்டர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. செல்வி, நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நான் மறக்கிறேன், நான் சாகிறது தர வேற வழி இல்ல டாக்டர். ப்ளீஸ் செல்வி, இந்த மாதிரி சம்பவங்களை மறக்கிறதுக்காக தான் கடவுள் ஞாபக மறதியை கொடுத்திருக்காரு. மறந்துருமா. இந்த உலகத்துல சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. எதிர்மறையா சிந்திக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அது நம்மளையே அழிச்சிடும். உன் சிந்தனைய மாத்து, உன் மனசை தேத்திக்கோ. உங்க நாட்டுல நீங்க படாத துன்பமா, உங்க மக்கள் படாத கஷ்டமா, எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருமா. உனக்கு சட்டப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கூட எனக்கு அதிகாரம் கிடையாது. இருந்தும் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன். அது நீ வாழணுங்கிற நல்லெண்ணத்துல. நீ இப்படி அழுது அழுது உன்னை வருத்திக்கிறதுக்கு இல்ல. செல்வி, நமக்கான வாழ்க்கை வாழதான் சொந்த மண்ணை விட்டு இங்க வந்தோம். நம்மள மாதிரி தப்பிச்சு வந்த ஆயிரக்கணக்கான ஜனங்க இன்னைக்கு உலகத்தோட ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் சந்தோஷமா புள்ளக்குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைச்சு பாரு. அவங்க பட்ட கஷ்டங்களையும் கண்ணீரையும் சிந்திச்சு பாரு. நாம பிறக்கும் போது எந்த நோக்கமும் இல்ல. ஆனா வளர வளர எதையோ நோக்கிதான் நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம். நாம இங்க வந்த நோக்கம் நிறைவேறணும். நம்ம லண்டன் கனவு பலிக்கணும். இங்க பார் செல்வி, இந்திய நாட்டுல நாம பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் பதிலா நல்ல ஒரு வாழ்க்கை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி நாம வாழ வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கோம். இழந்ததை நினைக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல செல்வி. அடைய போறத நினைச்சு அண்ணாந்து பாரு. வானம் கூட தொடர தூரம் தான். செல்வி, யாழினி சொல்றதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. கவலை விடுமா. உன்னுடைய உடம்பு தேர்னதுக்கு அப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். வாழ்க்கையை பாசிட்டிவா எடுத்துக்கோ. எல்லாமே நல்லதே நடக்கும். நீ பழசையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதா யாழினி சொன்ன. அதான் உன்னை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். 2 டேஸ் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோ. டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுமா. அழாத, சரின்னு சொல்லு செல்வி. செல்வி, தயங்கின வாழ்க்கை தேங்கின சாக்கடை மாதிரி ஆயிடும். நீங்கெல்லாம் ஓடுற நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். தயங்காதமா. சொல்லு, வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லு. சொல்லு செல்வி, சொல்லு, வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லு. சரிங்க மேடம், வாழ்ந்து காட்டுறேன் மேடம். இனிமே அழமாட்டியே? இல்ல டாக்டர். குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும்.